அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தை. எவரும் தன் நலம் நாடக்கூடாது, மாறாக பிறர் நலமே நாட வேண்டும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். யார் தன் நலம் நாடாமல் பிறர் நலமே நாட வேண்டும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட அனைவரும் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகி கடவுளின் பிள்ளைகளாக மாறி இருக்கிற அனைவரும் தன் நலம் நாடாமல் பிறர் நலமே நாட வேண்டும் என்று புனித பவுல் ஒரு அழகான உண்மையை இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகி கடவுளின் பிள்ளைகளாக மாறி இருக்கிற அனைவரும் தன்னலம் நாடக்கூடாது என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார்? முதலாவதாக, தன் நலம் நாடுகிறவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் என்றும் அவர்கள் சாத்தானை சார்ந்தவர்கள் என்றும் புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 12வது இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. தன்னலம் நாடுகிற அத்துணை மனிதர்களும் சாத்தானை சார்ந்து சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்வதால் இயேசு கிறிஸ்து வழியாக சாத்தானின் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளாக மாறி இருக்கிற நாம் மீண்டும் தன் நலம் நாடுபவர்களாய் வாழ்ந்து சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்வோம் என்று சொன்னால், புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி நாம் மனமாறி புத்துணர்வு பெறுவது அரிது என்பதால் புனித பவுல் கடவுளின் பிள்ளைகள் தன் நலம் நாடக்கூடாது, பிறர் நலமே நாட வேண்டும் என்று சொல்லுகிறார். தன்னலம் நாடுகிற மனிதர்கள் மீட்பை இழந்து விடுவதால் அவர்கள் மீண்டும் மனமாறி புத்துணர்வு பெறுவது அரிது என்பதால் கடவுளின் பிள்ளைகள் தன் நலம் நாடாமல் பிறர் நலமே நாட வேண்டும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி கடவுளின் பிள்ளைகளாக மாறி இருக்கிற மனிதர்கள் தன்னலம் நாடுபவர்களாய் வாழும் போது அவர்கள் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி தண்டிக்கப்படுவதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. திரு தூதர் பணிகள் நூல் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சபிரா என்பவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகி கடவுளின் பிள்ளைகளாக மாறியவர்கள். இவ்வாறு இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகி கடவுளின் பிள்ளைகளாக மாறிய அனனியா சபிரா தன் நலம் நாடுபவர்களாய் வாழ்ந்ததால் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி தண்டிக்கப்பட்டதாக திருத்தூதர் பணிகள் நூல் 5ஆம் அதிகாரத்தில் இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன. மூன்றாவதாக, பிறர் நலம் நம்மை விண்ணக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லும் என்றும் தன்னலம் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்றும் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவேதான் புனித பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்று விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள அழைக்கப்பட்ட அத்துணை பேரும் பிறர் நலம் நாடுபவர்களாய் வாழ்ந்து அந்த விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் தன் நலம் நாடுபவர்களாய் வாழ்ந்து விண்ணக ராஜ்யத்தின் மேன்மையை இழந்து விடக்கூடாது என்ற கருத்தில் தான் புனித பவுல் கடவுளின் பிள்ளைகள் பிறர் நலமே நாட வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள அழைக்க பெற்றவர்கள் என்பதால் வரப்போகிற நாட்களில் நாம் அனைவரும் பிறர் நலம் நாடுபவர்களாய் வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட மீட்பிலும் கடவுளின் அருளிலும் நிலைத்து நின்று வாழ்ந்து இந்த
உலகில் ஒளியின் மக்களாக, கடவுளின் பிள்ளைகளாக நாம் வெளிப்படும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் தன் நலம் நாடாமல் பிறர் நலமே நாட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் பிறர் நலம் நாடுபவர்களாய் வாழ்ந்து இந்த உலகில் நறுமணம் வீசும் மலர்களாக நாங்கள் மலரும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.